பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 34, இறை வார்த்தை 5. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுளை நோக்கி பார்த்தவர்கள், மகிமையான மாட்சி நிறைந்த கடவுளை நோக்கி பார்த்தவர்கள், தங்கள் உதவி செய்யும் நண்பர்களை நோக்கி பார்த்தவர்களுக்கும் அநேக வித்தியாசம் உண்டு. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த காணொளியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வேளையிலே அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார். அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய அதே மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகின்றார். எனவே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே ஒரு நாளும் நாம் சோர்ந்து போவது இல்லை, வெட்கம் அடைவது இல்லை. பிரியமானவர்களே, நிலாவை நாம் பார்த்திருக்கின்றோம். சந்திரனுக்கு இயற்கையாகவே வெளிச்சம் இல்லாமல் இருந்தாலும் சூரியனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சூரிய ஒளியை அது பெற்றுக்கொண்டு இரவு நேரத்திலே நமக்கு ஒளியை தருகின்றது. இரவு நேரத்திலே அது பிரகாசிக்கின்றது. சூரியனை விட ஒளி படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தை அதிகாலையிலே நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவ இருள் நமக்குள் இருந்து விலகி போகின்றது. அந்தகார வல்லமைகள் முழுவதும் நம்மை விட்டு அகன்று போகின்றது. ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஏமாற்றத்தின் ஆவிகள் நம்மை விட்டு முழுவதுமாய் அழிக்கப்படுகின்றது. எனவே கடவுளுடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் அவர் சூரியனை விட 1000 மடங்கு ஒளிகள் படைத்த கண்களை கொண்டவர். எனவே தான் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய பொழுது ஆண்டவர் மோயிசனை அழைத்து 10 கட்டளைகளை கொடுக்கின்றார். அந்த 10 கட்டளைகளை பெற்றுக் கொள்வதற்காக 40 நாட்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு முன்பாக இருந்து அவர் பேசிக்கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்திலே அவர் அந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு இறங்கி இஸ்ரவேல் மக்களை பார்க்க வரும் பொழுது அவருடைய முகம் சூரியனை விட பிரகாசமாக இருந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் மக்களால் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து கொண்டு இருந்தபடியினால். அதே போல் அன்பார்ந்தவர்களே, நிந்தைகளும் அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து வரக்கூடிய வேளையிலே நீதியின் சூரியனாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஸ்தேவானை குறித்து நாம் பைபிளில் பார்க்கின்றோம். முதலாக இரத்த சாட்சியாக மரித்த ஒரு புனிதர். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தலைமை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தி கேள்விகளை கேட்ட பொழுது, அவரை நோக்கி பார்த்த பொழுது நடந்தது என்ன தெரியுமா? திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரம் 15வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்த போது அவரது முகம் வான தூதரின் முகம் போல் இருக்க கண்டார்கள். பாருங்கள், ஸ்தேவானுடைய முகம் வான தூதரின் முகம் போல் இருந்ததாம். இயேசு எப்பொழுதும் தந்தையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். எனவே தந்தையினுடைய அதே வல்லமையினால் அவர் இந்த உலகத்தில் அற்புதங்களை செய்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் வாசித்திருப்போம். இந்த லாசர் இறந்து போனார். அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். 3 நாட்கள் கழித்து அநேக வேதனையோடும் துக்கத்தோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த லாசருடைய கல்லறைக்கு முன்பாக நின்று வேதனையோடு தந்தை கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். தந்தை கடவுளை உற்று நோக்குகின்றார். அந்த நேரத்திலே தந்தை கடவுளுடைய வல்லமை இந்த இடத்தில் கடந்து வந்து அவருக்கு உயிர் கொடுக்கின்றது. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். லாசர் உயிரோடு எழுந்து வருகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஏனென்றால்
போராட்டம் நிறைந்த மனிதர்களுடைய நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மனிதர்களையும் அதிகாரிகளையும் டாக்டர்களையும் வக்கீல்களையும் நோக்கி பார்க்காமல் கடவுளை நோக்கி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவரை உற்று பாருங்கள். கடலில் அமிழ்ந்து போகின்ற சூழ்நிலை வந்தாலும் கூட பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட்ட வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை நீட்டி மூழ்கி கொண்டு இருந்த பேதுருவை கடலில் இருந்து தூக்கினார். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் செய்வார் அல்லவா? ஏனென்றால் அவர் நம்மையே நம்பி இருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகள் என்னோடு கூட இருப்பார்கள், எனக்கு சாட்சியாக இருப்பார்கள், நான் விட்டு சென்ற பணியை செய்வார்கள் என்கின்ற ஏக்கத்தோடு ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் உற்று நோக்குகின்றார். அதை தான் சங்கீதம் 14வது அதிகாரம் 1-2 வார்த்தையில் பார்க்கின்றோம். இதோ ஆண்டவர் விண்ணிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார், மதிநுட்பம் உள்ளவர் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று இந்த உலகத்தில் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய வேளையிலே நாமும் பிரகாசம் அடைவோம். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் உண்டு. ஒவ்வொரு நாளும் நற்கருணைக்கு முன்பாக இருக்கக்கூடிய நேரத்திலே முதலாக சென்று என்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்ப்பதுண்டு. அதன் பிறகு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து ஜெபம் செய்து அவரோடு பேசிய பிறகு நான் என்னுடைய முகத்தை போய் கண்ணாடியில் பார்ப்பது உண்டு. நான் அந்த 2 நேரம் பார்ப்பதிலும் ஒரு வித்தியாசமான ஒரு முக சாயலை நான் பெற்றிருப்பேன். ஏனென்றால் என்னாலே கண்டுகொள்ள முடியும், என்னுடைய முகத்தில் ஒரு மாறுதலும் மிகவும் ஒளியாய் இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து ஜெபித்து பாருங்கள், நீங்களும் ஒளிர்வீர்கள். ஆண்டவர் உங்களை பிரகாசமடைய செய்வார். ஒரு சூரியனை போல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இருளையும் எடுத்து மாற்றக்கூடிய கடவுள் உங்களையும் அதே குடும்பத்தில் பயன்படுத்துவார். எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடிய வேளையிலே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களையும் காரியங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணித்து நாம் ஜெபித்து அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எனவே ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே நம்மளை அறியாமலே நமக்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட்டு நம்மை திடப்படுத்துவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து ஜெபித்து அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நேரத்திலே நாம் அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது முகத்தை பார்த்தவர்கள் மகிழ்ச்சியாய் மிளிர்ந்ததை போல ஒவ்வொரு நாளும் ஏழையாகிய நான் உம்மை நோக்கி கூவி அழைக்கின்றேன். உமது திருமுகத்தை நான் பார்க்க வேண்டும். உம்முடைய திருவடியை நான் ஒவ்வொரு நாளும் தரிசிக்க வேண்டும். நீர் என்னுடைய உள்ளத்தில் கடந்து வர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் கடந்து வர வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் மாற வேண்டும். இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். நீர் விட்டு சென்ற பணிகளை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடும் அவரிடம் ஜெபித்து பாருங்கள். அவர் உங்கள் சார்பாக நின்று செயலாற்றுவார். அதை இந்த நாளில் உங்களுக்கு தர ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே ஒரு நற்செய்தி பணியை செய்யலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அப்படி செய்து பாருங்கள். ஆண்டவருடைய மகிமை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இறங்கி வருவதை உங்களால் பார்க்க முடியும். இந்த நேரத்திலே அப்படி ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய முகமும் பிரகாசம் அடைவதற்காக நற்கருணை நாதரை நோக்கி ஜெபிப்போம். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நற்கருணை நாதர் தரக்கூடிய அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
இந்த நேரத்தில் சிறிது நேரம் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதிலே தகப்பனே, உமது அன்பினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் ஆற்றலினாலும் ஆண்டவரே ஓங்கிய புயத்தினாலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த புதிய நாளிலும் உமது திருமுகத்தை காண எங்களுக்கு கொடுத்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் இருந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்க கேட்டோமே ஆண்டவரே. அதே அனுபவங்களை அநேக முறை நாங்கள் பெற்றிருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே. இந்த நாளிலே தகப்பனே, உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை தாங்கி உமது கிருபையினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே உமக்கு உகந்த செயல்களை செய்ய எங்களுக்குள் தங்கி இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்கள் எங்களை விட்டு மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு முறை நாங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடிவெடுத்து உம்மை பின்தொடரக்கூடிய நேரத்திலே சாத்தான் எங்களை வஞ்சிப்பதற்காக வஞ்சிப்பின் ஆவி எங்களுக்குள் ஆண்டவரை அனுப்பிவிடுகிறான் சுவாமி. இந்த நேரத்திலே தகப்பனே, நீரே எல்லா தடைகளையும் எடுத்து மாற்ற முடியும். எங்களுக்குள் போராடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தின் ஆவியை முழுமையாய் உம்மால் மட்டுமே அப்புறப்படுத்த முடியும் ஆண்டவரே. உமது பாதம் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. திருப்பாடல்கள் 33வது அதிகாரம் 13வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறதை போல, வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார் என்கின்ற வார்த்தையின்படி நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்க்கின்றீர், எங்களை காண்கின்றீர். நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் அறிகின்றீர் ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து மாற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உம்மை நோக்கி இருக்கவும் உமது அன்பு கரத்தின் மீது ஆண்டவரே நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி நாங்கள் வரவும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய அவி விசுவாசத்தை எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றுவீராக. யார் யாரெல்லாம் ஜெப விண்ணப்பங்கள் கொடுத்திருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உமது பாதம் வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது பெயரினால் அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் பதில் கொடுப்பீராக. உம்மை நம்பி ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். நானும் ஒரு பாவி தகப்பனே, என்னால் எந்த ஒரு அற்புதமும் செய்ய முடியாது. ஆனால் உமக்கு முன்பாக நிற்கக்கூடிய வேளையிலே நீர் அற்புதங்களை செய்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் தொட்டிருக்கின்றீர், குணமடைக்க செய்திருக்கின்றீர், அவருடைய தேவைகளை நிறைவு செய்திருக்கின்றீர், சூழ்நிலைகளை எடுத்து மாற்றி ஆண்டவரே அவர்களோடு கூட கடந்து வந்திருக்கின்றீர். இந்த நேரத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதியும், திடப்படுத்தும், தொடர்ந்து அவர்கள் உமது வழியில் நடக்க அவர்களோடு கடந்து வரும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் இவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இவர்களை உயர்த்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். இந்த அதிகாலையிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளிலே பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை உற்று நோக்குங்கள், நீங்களும் மகிழ்ச்சியாய் விழுவீர்கள். இந்த நேரத்திலே நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.